+2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் புதிய தலைமுறையின் வெற்றிப்படிகள் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. இதில் திரளான பள்ளி மாணாக்கர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். 12ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்கள் பொதுத் தேர்வை அச்சமின்றி எதிர்கொண்டு அதிக மதிப்பெண் பெற வழிகாட்டும் நோக்கில் வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியை புதிய தலைமுறை நடத்தி வருகிறது. மாவட்ட வாரியாக நடத்தப்பட்டு வரும் இந்த நிகழ்ச்சி கோவையிலும் நடத்தப்பட்டது. சரவணம்பட்டியில் உள்ள PPG கல்லூரியுடன் இணைந்து நடத்தப்பட்ட வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியில் கோவை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த மாணாக்கர் 1500க்கும் அதிகமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சியின் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், புதிய தலைமுறையின் செயல் ஆசிரியர் திருப்பதி ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடத்திலும் நிபுணத்துவம் பெற்ற ஆசிரியர்கள் +2 பொதுத் தேர்வை புத்திசாலித்தனத்துடன் எதிர்கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து வழிகாட்டினர். மாணாக்கர் தேர்வை மட்டுமல்ல, எதிர்காலத்தையும் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற வழிகாடு நடத்தினர். ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டு. மாணவர்களோட மனநிலையிலிருந்து நான் பேசும்போது அவங்களுக்கு இது ஒரு புது விதமான ஒரு நிகழ்வு. மேலும் அடுத்த ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு எடுத்து வைக்கிறது எவ்வாறு என்ற குழப்பமான சூழ்நிலையில் அவங்களுடைய அந்த பயம் மற்றும் அச்சத்தை போக்கக்கூடிய வகையிலும் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி எக்ஸாம் ஒரு சிறந்த முறையில் அணுகி அதை ஒரு ஒரு பாசிட்டிவ் வேலை லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு முதல் படியாக நான் அந்த வெற்றிப்படிகள் நிகழ்வுகளை பார்க்குறேன். புதிய தலைமுறை PPG வளாகத்தில் நடத்திய இந்த வெற்றிப்படிகள் நிகழ்ச்சி மிக அற்புதமான நிகழ்ச்சி. +2 படிக்கும் மாணவர்களுக்கு இந்த படிப்பை தேர்வுக்கு எப்படி தயார் செய்வது, இன்னும் கொஞ்ச நாளத்தில் எதிர்வரும் தேர்வுக்கு எப்படி தயார் செய்வது, தேர்வை எப்படி பயமில்லாமல் எதிர்கொள்வது, அது மட்டுமல்லாது வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது, அதுக்கு பின்னாடி வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது போன்ற பல கருத்துள்ள பயனுள்ள கருத்துக்களை இங்கே பல்வேறு நிபுணர்கள் எடுத்து வைத்தார்கள். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் இன்று கலந்து கொண்டு பயன்பெற்றிருக்கிறார்கள். நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் பிளான் போடுவேன், ஆனால் நான் படிக்க மாட்டேன். இவங்க எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸை கூட்டிகிட்டு சொல்ல சொன்னாங்க. சென்டம் எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு நன்றி. இந்த ஈவெண்ட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் எப்படி படித்து மார்க் எடுக்கிறது, படிக்கிறது தெரியும், அடுத்த கெரியரில் எப்படி நாங்கள் சக்ஸஸாக போகிறது அப்படின்னு இந்த ஈவெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ புதிய தலைமுறை. ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிறதுலே நமக்கும் முடியும், நம்மளாலே முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங், அந்த ஒரு பிரேவ், அந்த ப்ரௌடு இருந்துச்சு. நான் என்னாலே முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு.